ஜாதி கலவரத்தை உண்டாக்கி பார்க்கலான்னு பார்த்தா முடியல. இங்கே மத கலவரத்தை இப்போ உண்டாக்கினா இங்கே அதுவான ஏற்கனவே சிறுபான்மையினர் நீங்கள் தாக்கி இருக்கிறீர்கள். சிறுபான்மையினருக்கு பெரும்பான்மை சிறுபான்மை என்று பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள். அப்படிப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு மாநில அரசுக்கு கிடையாதா? அழகாக சொன்னார் நம்முடைய அருமை நம்முடைய சகோதரர் பழனி மாணிக்கம் சொன்னார். ஐயா யு சுப்பிரமணியம் அவர் தஞ்சாவூரில் இறந்தவர், உஞ்சிராயர்னு பேர் மிக முக்கியமாக. அப்படிப்பட்ட யு சுப்பிரமணியம் என்ன செய்தார் தெரியுமா? இந்திரா காந்தி மேனாள் பிரதமர், அவர் காஞ்சிபுரத்துக்கு போகலையும் கலெக்டராக இருக்கிறவர் ஒரு முன்னாள் பிரதமர், அப்போ தான் பிரதமர் பதவி போயிருக்கு. அங்கே உள்ளே போன உடனே சொன்ன உத்தரவு போட்டார், இந்திரா காந்தி ஷுட் நாட் என்டர் காஞ்சிபுரம். ஏன் என்னன்னு கேட்டால் அவங்க பாதுகாப்புக்காக. அவங்களுக்கு அவ்வளோ மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க, வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே காஞ்சிபுரம் போகலை அந்த அம்மா. அதுக்கு பதிலாக வேறப்படுத்த போய் சங்கராச்சாரியாரை கிணத்துக்கு அடியில் பக்கத்தில் சந்தித்தாங்க. ஏன் அந்த காரணம் உங்களுக்கு சொன்னால் ரொம்ப கொச்சையாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அந்த அம்மாவை விதவையாக பார்த்தான். அதுதான் இந்த சனாதனம். இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி விதவை. ஒரு சங்கராச்சாரியார் ஒரு பெண்ணை சந்திக்கும் போது விதவையாக இருந்தால் அது வைக்கப்போருக்கு பக்கத்தில் கேணிக்கு பக்கத்தில் தான் கிணத்துக்கு பக்கத்தில் தான் சந்திக்கணுங்கிறத முறையை உண்டாக்கி அங்கே போனார். அதுக்கு கூட வேறு வழியாக போனாரே தவிர காஞ்சிபுரம் போகவில்லை. ஒரு அந்த கலெக்டருக்கு அந்த துணிச்சல் இருந்ததுன்னா எதனால் கடமையாற்றக்கூடிய உணர்வு. அது மாதிரி தான் இவருடைய சொன்னார்கள் யாராக இருந்தாலும். ஆகவே அவர் கடமையாற்றுகிறார்கள் காவல்துறையில். அரசாங்கம் 144 போடுங்க, 144 தடை உத்தரவு போடுங்கன்னு சொன்னால் யாருக்காக? தங்களை காப்பாற்றி கொள்ளல. இந்த ஆட்சியை ஒன்றும் அசைக்க முடியாது. இந்த ஆட்சியை காப்பாற்றி கொள்ளல, மக்களை காப்பாற்றி கொள்ள, மக்களுடைய நலனை பாதுகாத்து கொள்ள. தமிழ்நாட்டிலே ஒரு துளி ரத்தம் சிந்த கூட தமிழ் மதவெறிக்கு இடமில்லை. இது மண் பெரியார் மண், திராவிட மண் என்று சொல்லக்கூடிய அளவிலே வந்திருக்கிற போது இந்த முறையை கையாளுகிறார்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதில் வெற்றி பெற முடியாது. அதிகாரிகளை போயிட்டு எனக்கு அதிகாரம் இருக்குது நீ கோண்டுக்குள்ளே ஏறுன்னு சொன்னால் முதல் முறையாக உன்னுடைய அதிகாரத்துக்கு நாங்கள் பணிய வேண்டிய அவசியம் இல்லை என்று காட்டி உன் மரியாதை போனது தான் மிச்சமே தவிர வேற கிடையாது. அதை செய்த ஒரே ஆட்சி தமிழ்நாடு. அந்த துணிச்சல் எங்கள் முதல்வருக்கு தான் உண்டு. மிக முக்கியமாக நாங்கள் என்ன பதவிக்காக வந்த இயக்கமாக அது? நல்லா நினச்சி பாருங்கள். இவங்கெல்லாம் இத்தனை தோழல் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எத்தனை முறை சிறைச்சாலை போயிருப்பாங்க, எத்தனை முறை இப்போ போராட்டத்தில் இறங்கியிருப்பாங்க. யாராவது நினச்சிருப்பாங்களா செழியன் மந்திரி ஆவார்னு நினைப்பாங்களா? இவர் மத்திய மந்திரி ஆவார்னு நினைப்பாங்களா? அந்த காலத்து கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை, அண்ணா கொள்கை, பெரியார் கொள்கை, கலைஞர் தலைமை, இதை நினைத்து கொண்டு வந்தார்கள். ஆட்சி தானே வந்த உட்பாடு அந்த கொள்கையை செய்யறதுக்கு இன்னும் ஆட்சிக்கு போனால் வசதியாக இருக்குமேங்கிற கருத்தினால்தான் ஆட்சி வந்தது. காட்சிக்காக நண்பர்களே, இந்த இனத்தின் மீட்சிக்காக ஆட்சிக்கு போனார்கள். அதனுடைய நீதி கட்சியினுடைய நீட்சிக்காக இன்றைக்கு அது வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் வித்தை காட்டி அச்சுறுத்தல் பண்ணி கலவரம் பண்ணால் ஒருபோதும் நடக்காது. நீங்கள் எவ்வளவு இந்த வித்தைகளில் இறங்குறீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் கட்டிய டெபாசிட்டை கூட வாங்க முடியாது. அது மிக முக்கியம். இன்றைக்கி சில பேரை விட்டு ஏ டீம், பி டீம், சி டீம், டி டீம்னு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை. இன்னும் சில பேர் என்ன கொஞ்சம் மின்மினிகள் வந்திருக்கு, அங்கெல்லாம் ஒப்பனைகள் வந்திருக்கு. இந்த ஒப்பனைகள்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு வெற்றி பெறலாம். அவருக்கு வந்தால் அது உடனே அவருக்கு 70க்கு 40% இருக்குன்னு ஊடகங்களும் சேர்ந்து அரகர நம பார்வதி பதையன்னா ஓஹோன்னு அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்கிற மாதிரி சத்தத்தை போட்டு கொண்டிருக்கிறார். இந்த வித்தைகள்லாம் இங்கே பலிக்காது. அதுக்கு பலிக்காக தான் கடைசியில் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஓட்டு திருட்டுக்கு வர்றான். ஓட்டு திருட்டு மூலமாக ஆட்சி திருட்டு நடக்கலாமா என்பதற்காக இருக்கிறார்கள். கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன். கருப்பு சட்டைக்காரன் சொல்வதை மக்களால் காட்ட முடியும், அந்த உணர்வுகளை எடுத்து காட்ட முடியும். அது மிகப்பெரிய அளவு இந்த வித்தைகள்லாம் நடக்காது. ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. மக்களை பாதுகாப்பது எங்களுடைய வேலை. அதற்காக
எங்களுடைய உயிர் போகணும். 93 வயது 93 வயது தள்ளாத வயதுன்னாரு, வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் தள்ளாத வயது தள்ள முடியாது, அவ்வளோதான். யாருக்கு இருக்கு அதை சொல்லியிருப்பார் ஒருவேளை, செல்வம் கூட சொன்னப்போ யாரும் வயதை தள்ளவே முடியாது, வயதை தள்ளவே முடியாது. அது கேலண்டரை பொறுத்தது, அது உடம்பு அது பாட்டுக்கு தானாக வரும். ஆகவே அது எனக்கு நீங்கள் நினைவூட்டும் போது தான் 93 அவங்க சொல்லி தான் எனக்கு 93. ஓஹோ, நாம் பிடிச்சிட்டு நடக்கணும் போல் இருக்கு, நாம் இப்படி இருக்கணும் போல் இருக்கு, நீங்கள் தான் ஞாபகத்துக்கு தவிர யாரும் இல்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பெரியார் என்ற மாபெரும் மனிதர், பெரியார் என்ற அறிவாசானியுடைய வழிகாட்டி, அவருடைய தடத்தில் நடந்து கொண்டிருக்கிற அடிச்சுவடுகள் அந்த காரணம். ஏன் அந்த தலைவர் திருநீர் தனக்கு கழிக்க முடியாத நேரத்தில் கூட ஒரு ஓட்டையை போட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலே அது வடிந்து கொண்டே இருக்கு 24 மணி நேரமும், அதை அவரே கையிலே தூக்கி கொண்டு மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார் 95 வயதில். அதை பார்க்கும்போது நான் சும்மா இருக்க முடியுமா? அவருடைய தொண்டன் நாம் சும்மா இருக்க முடியுமா? ஆகவே தான் மனிதனுக்கு அது பயன்படணும். எந்த மனிதராக இருந்தாலும் நாம் 120 வயசு இல்லை, 130 வயசு இல்லை, அங்கே இன்னும் சில பேர் 100 ஆண்டு காலம் வாழலாம், 100 ஆண்டு காலத்துக்கு மேலேயும் வாழலாம். எப்போ அறிவியல் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இப்போ செயற்கை விஞ்ஞானம் அது ஃபுல்லாக வருது, இப்போ என்ன வரும்னு சொல்ல முடியாது பூராமே. ஆக அது முக்கியமல்ல நண்பர்களே. எவ்வளவு காலம் ஒரு மனிதன் வாழுகிறான், ஆயுள் எவ்வளவு என்பது முக்கியமல்ல, அவன் வாழ்ந்த காலத்தை எதற்கு அவன் பயன்பட்டிருக்கிறான் என்பதுதான் மிக முக்கியம். என்ன காரியம் நடந்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியம். அது குறைவா நிறைவா என்பது மட்டுமல்ல. ஆகவே தான் இந்த அடிப்படையை நன்றாக புரிந்து வைத்துக் கொண்ட போது இந்த ஆட்சி இல்லை என்றால் என்ன ஆகும்? தயவு செய்து அதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். திராவிட ஆட்சியை நீங்கள் ஏமாந்து போய் ஓட்டு போட்டால் என்ன அர்த்தம்? அல்லது மின்மினிகளை காட்டி நாங்கள் ஓட்டெல்லாம் பண்ணுவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு புதுசாக வந்திருக்கிறவர்கள் காட்டுகிறார். இங்கே உட்கார்ந்ததுலேருந்து ஒரு சின்ன தொல்லை. என்ன தொல்லை தெரியுங்களா? உடல் தொல்லை இல்லை, நிறைய பூச்சிகள். இங்கே இந்த பூச்சை விரட்டிக்கிட்டே தான் இருந்தேன், ஒவ்வொரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்குது. பூச்சை அரசியல்லையும் அதுதான், இப்போ வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் வேற என்ன, பூச்சிக்காக நாம் பயப்பட்டு எந்திரிச்சு போகலை. பூச்சி அது அப்படியே மின்மணி பூச்சி மாதிரி இன்னும் புது பேச்சு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி பூச்சி தான் இருக்கும். சில நேரங்களில் நாங்கள் பூச்சியை சாப்பிட்டுருவோம், அது நமக்கு தெரியாமல் கூட உள்ளே போயிடும், அவ்வளோதான் தவிர அதுக்காக ஒன்றும் வழி இல்லை. சரி, அதுவும் சரிமான ஆகிடும், பூரா விடுங்க அப்படிங்கிற இருக்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறோம். ஆகவே நண்பர்களே, நீங்கள் மக்கள் ஏமாந்து விடக்கூடாது, குறிப்பாக அலட்சியப்படுத்தக்கூடாது. அலட்சியம் இல்லாமல் கவனமாக இருப்பது என்பது மிக மிக முக்கியம். அதில் நீங்கள் இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒவ்வொருவரும் இந்த சோதனை, இது வெறும் தேர்தல் அல்ல, இது 26 வருவது இருக்கிறதே தேர்தல் அல்ல. நம்முடைய மான வாழ்வு காக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பது, நாம் பெறுகிற கல்வி தொடர வேண்டுமா இல்லையா என்பது, நம்முடைய உரிமைகள் சிறப்பாக இருக்க வேண்டுமா இல்லையா என்பது, அமைதி பூங்காவான இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு மீண்டும் அமளிக்காடாக ஆகாமல் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை நிர்ணயிக்கக்கூடியதுதான் 1926 தேர்தல் நண்பர்களே. இது யாரோ ஒரு ஸ்டாலின் என்ற மாமனிதர் மீண்டும் முதல்வராவதற்கா அல்ல, அல்லது நாங்கள்லாம் இவரெல்லாம் மந்திரிகளாகணுங்க இல்லை. உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டுமா இல்லையா? உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவு வளர வேண்டுமா இல்லையா? எங்கள் தாய்மார்கள் சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாங்க, டாக்டர்களாக பார்க்குறோம், அதே மாதிரி வக்கீல்களாக பார்க்குறோம், மற்ற பார்க்குறோமே. இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னால் உண்டா? திராவிட இயக்கம் வரலன்னா இந்த வாய்ப்புகள் உண்டா? குலக்கல்வி திட்டம்னு ஒன்று இருக்க, அது இன்றைய தலைமுறைக்கு தெரியுமா? தெரியாதனால அவன் எங்கே போகிறதுன்னு தெரியல. மிக முக்கியமாக குலக்கல்வி திட்டம் இருந்திருந்ததுன்னா நாங்கள் யாரும் பட்டதாரி ஆகியிருக்க முடியுமா? இந்த தலைமுறையில் 80 ஆண்டுகளுக்கு முன்னால் அது ஒழிக்கப்பட்டு விட்டது. யாரால்? தந்தை பெரியாரால், திராவிட இயக்கத்தால், அண்ணாவால். இந்த இயக்கத்துக்கு அது மட்டும் இருந்தால் அவன் ஜாதி தொழில் தானே பண்ணணும். செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைக்கணும், சிறைக்கிறவன் பிள்ளை சிறைக்கணும், வெளுக்கிறவன் பிள்ளை வெளுக்கணுங்கிறது தானே குலக்கல்வி திட்டம். அதையே இப்போது வேறு பெயர் மாற்றி என்ன பண்ண விஸ்வகர்ம திட்டம். இப்போ அதை எதிர்க்கிற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். அதை சொல்லி கொடுக்கறது எதுன்னா திராவிட கழகம்தான்.